ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு ஃபுல் மூன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, this one, pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஐ திங்க் ரொம்ப நாள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ட்ராப் ஆகியிருப்பீங்க. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தனிமையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களை அந்த அந்த உங்கள் மைண்டில் அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். உங்களை சுற்றி வந்து என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் இருந்திருப்பீங்க. இந்த ஃபுல் மூனில் வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வழி காமிப்பாங்க, ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும், எந்த டைரக்ஷனுக்கு அடுத்து போகணும் அப்படிங்கிறத ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைடன்ஸாகவுமே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த பயம், ஏதோ ஒரு பயம், அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலகும். பாஸ்ட் லவ் மறக்க முடியல. பாஸ்ட்ல வந்து இருந்த அந்த லவ், அந்த பாண்டிங், அந்த எமோஷன்ஸை ஷேர் பண்ணது மறக்க முடியல. அதிலிருந்து வெளிவர கஷ்டப்படுறீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுல் மூன்ல இருந்து அந்த ஒரு பெயினுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஏதாவது. ஐ திங்க் வந்து ஓகே, நான் அடுத்த கார்டில் சொல்கிறேன். ஹீலிங், எஸ். உங்களுக்கு வந்து அந்த ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை வேற ஒரு டைரக்ஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க, உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் ஃபியூச்சர் இருக்குங்கிறத காமிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் ஒரு ஹீலராக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அந்த ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், நல்ல நிறைய கைடன்சஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரொம்ப வருஷம் பெயின், அந்த ஒரு ஹர்ட்டாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க, மீட் பண்ணீங்கன்னா, எஸ் யூ கேன் டேக் அவங்க கைடன்சஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட் ஃபார் பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மைண்ட் எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபோக்கஸ் நோக்கி போவீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுவீங்களா, கம்ப்ளீட்டாக வந்து இதாகிடுவீங்களான்னா நோ. நீங்கள் வந்து அந்த ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு போவீங்க, ரைட். நிறைய யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறையா.
உங்கள் மைண்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனர்ஜியுமே சேவ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக லவ்வை ரிசீவ் பண்ணாமல், ட்ரூ லவ்வை ரிசீவ் பண்ணாமல், ஒரு லவ்வை நீங்கள் உங்களால் கொடுக்கறதுக்கும், இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் லவ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பர்சனும் சரி, அதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் அமையாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜியே ரெஸ்ட்ரிக்டட் ஆகியிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டைம் பீரியடில் அந்த லவ் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரைட். அந்த கைண்ட்னஸ் திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் அகெயின் நீங்கள் வந்து திருப்பி வந்து மறுபடியும் பழையபடி கைண்டாக இருக்கணும். ரைட். See, Wheel of Fortune. இப்போ என்னன்னா இந்த டைம் பீரியட்ல யூனிவர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லவ்வாக இருக்கட்டும் அண்ட் கெரியராக இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் என்ன டெசிஷன், எது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். ரைட். இப்போ வந்து லைஃப் உங்களோட கைக்கு வருது, உங்கள் கண்ட்ரோலுக்கு வருது. அப்போது எது ஃபர்ஸ்ட் வேணும், என்ன விஷயம் சரியாகணும், எது கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நியூ பாத், நியூ டோர் ஓப்பனிங் சொல்லலாம். அதுக்கான ஒரு டைம் பீரியட் தான். ஆனால் எந்த வழியில் போகணும், எந்த பாத்தை சூஸ் பண்ணணுங்கிறது நீங்கள் முடிவெடுக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான தெளிவு இருக்கணும். ஸோ ஹீலிங் இஸ் நெசசரி இந்த ஒரு டைம் பீரியடில். ஓகே. ஸோ அவசரமாக உடனே சீக்கிரமாக எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஹீலிங் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ரைட். அவசரப்பட வேண்டாம் இந்த விஷயத்தில். அண்ட் உங்களோட அந்த டெசிஷன், நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு டெசிஷன் உங்கள் லைஃப் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து உட்கார வைக்கும். ரைட். King of Pentacles. Okay. Pile number 1. Changes. உங்கள் பொசிஷனில் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது இப்போ உங்கள் கெரியர், உங்கள் ஒர்க் ப்ரொஃபஷனல் ஏரியாவாக இருக்கட்டும், உங்களோட வீட்டிலையுமே சரி, நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தீங்களோ அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு போவீங்க. ஒரு growth தெரியும். ஓகேங்களா. ஸோ எது எனக்கு இல்லை, கிடைக்காது அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாகவே யோசிச்சிங்களோ அது எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியும் சரி, மைண்ட் செட்டுமே வந்து ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக வரும். ஓகேங்களா. பயங்கர குழப்பங்கள் வரும். பண்ணுறது சரியா அப்படின்ற ஒரு குழப்பங்களும் வரும். ஸோ see, new start is coming. Yes. New door opening, new beginning னு நான் சொல்லியிருந்தேன். see, உங்களுக்கான you got wheel of fortune also. அப்போ உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங் என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுமே வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு மேனிஃபெஸ்டேஷனை செட் பண்ணுங்க. அதில் வந்துட்டு எது ரொம்ப முக்கியம், எது ப்ரையாரிட்டியோ அது ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஃபியூச்சர் ரிலேட்டடாக என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம்.
Seven of Cups. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. இந்த ஒரு டைம் பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய தெரியுது. அண்டு ஒரு சின்ன விஷயம் கூட அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டான ஒரு ஓவர் திங்கிங் தெரியுது இந்த டைம் பீரியடில். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் அது வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்குவீங்க, அதை ரொம்ப பர்சனல், டீப் பர்சனலாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு கூட நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியும். ஸோ இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் வைஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன் இருக்கட்டும், பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் ஒன்றும் இல்லாத பிரச்சனை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், எனர்ஜி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு எதை நான் சூஸ் பண்ணுறது. ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிறதுலே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரைட். எந்த ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். மேபி வந்து ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு. பட் ஆக்சுவலி நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. நீங்களே என்ன விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் பீப்புள் வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கிறதுக்கும் லிட்டில் பிட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. Wow, we got the World card. See, இது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே சன். I've got moon, sun ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரிலேட்டடாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் டீல் பண்ணுங்க. நிறைய மூன் ப்ரேஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட லவ்டு ஒன்னாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பீப்புளோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு தாட்ஸ் இருக்குன்னா எஸ் அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்கறது ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியடில் நீங்களாம் எந்த ஒரு டெசிஷனுமே வந்துட்டு எடுக்க வேண்டாம். ஓகே. அண்ட் உங்கள் கெரியர் வைஸ், எமோஷன் வைஸில் இந்த மாதிரியான ஒரு ட்ராமாஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் கெரியர் வைஸும் சரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும். ஓகே. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. பர்சனல் லைஃப் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து ஐ திங்க் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் தான் வந்து ஒரு சில ட்ராமாஸாக இருக்கட்டும், கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்கள் கெரியர் நல்லா தான் இருக்குது. கெரியர் வந்துட்டு அதில் ஒரு எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். அதில் ஒன்றும் மேஜரான ஒரு சேஞ்சஸ் இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் நினச்சபடியே வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்போ அந்த மைண்ட் செட்டாக இருக்கட்டும், கண்ட்ரோல் பண்ணுறது விட்டுருங்க. ஓகே. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க, ரிசல்ட்டை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எமோஷன் வைஸ்லையும் சரி, நீங்கள் இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட நீங்கள் உங்களோட பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்குறீங்க. அதுதான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக
பெரிய விஷயமா தெரியும் உங்களுக்கு. பட் அவங்களோட இன்டென்ஷன் அப்படி இருந்திருக்காது. பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். நீங்களாவே ஒன்று நினச்சிட்டு நீங்களாவே வந்து ஒரு பெருசாக்குற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எந்த ஒரு டெசிஷனுமே இந்த ஒரு டைம் பீரியடில் பர்சனலி எடுக்க வேண்டாம். ப்ரொஃபஷனல் இஸ் நார்மல், அது நல்லா இருக்கு. See, don't let your past hold you back. Yes. இது எல்லாத்துக்குமே ஆன ஒரு ரீசன் வந்துட்டு உங்களோட பாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கான காரணங்கள் ரொம்ப பாஸ்ட். உங்களோட அந்த பாஸ்ட்டுக்கான நினப்பு ரொம்ப ரொம்ப டீப்பாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அந்த பாஸ்ட்டுக்கான தாட்ஸ் வர்றப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் சைடில் அதிகமான கவனத்தை கொண்டு போகிறது, மற்ற தேவையில்லாத அன்னெசரியான ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை ஃபைட்டு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். அண்ட் உங்களோட லைஃப்மே சரி, நெக்ஸ்ட் க்ரோத், நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அது நகரலை, இன்னும் போகலை, ரைட்? ஸோ அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு அந்த ஒரு மூமெண்ட் தெரியலனாலுமே எஸ், கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்லோலி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அண்டு உங்களுக்கு எப்படின்னா வந்து திடீர்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க, அது நடக்கலைன்னு கிவ் அப் பண்ணியிருப்பீங்க, பட் கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த டைம் பீரியடில், ரைட்? சரி, உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க இந்த டைமில். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த ஒரு டைம் பீரியடில். ஸோ அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ் ஓகே, பட் பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். We've got World card, Queen of Cups, Justice, yes, Head of Cups. Okay, சரி, ஐ திங்க் வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து மூவிங் ஆன், ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் ஷிஃப்டிங், ஹோம் ஷிஃப்டிங் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் எனக்கு எப்போ செய்யணும்னு தெரியல, எப்போ அதை பண்ணணும்னு தெரியலன்னா இந்த டைம் பீரியட் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கவலைகளாக இருக்கட்டும், ஒரு பெயின் ரொம்ப வருஷமாக கேரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு பெயின்லேருந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அது வந்து உங்களை விட்டு விலகும். எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வருஷமாக பாதிச்சதோ அது உங்களை விட்டு விலகும். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டும் சரி, உங்களோட ஹார்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம் பீரியடில் உங்களுக்குள்ளார ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அண்ட் ஒரு ட்ரூ ஜாய் இருக்கும். ஓகே, அண்ட் வந்து ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இருக்குது. லைக் உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸோட லவ், மதர் எனர்ஜி, மதர் லவ் இருக்கும். நீங்களுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு நல்ல ஒரு லவ் கொடுப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா லவ் கிரேவிங்ஸ் ரொம்ப நிறையாவே இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய லவ் ஷேரிங், கைண்ட்னஸ். எஸ், அதுக்கான ஒரு நல்ல டைம் பீரியட் இது வந்து உங்களுக்கு கர்மாக்கான ஒரு டைம் பீரியட். ஸோ நல்ல நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. அண்ட் வந்துட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெயின், இவ்வளோ ஒரு ட்ராமாவை கொடுத்தாங்களோ அந்த பர்சன் ஆக்சுவலி சஃபர் ஆவாங்க. இந்த ஆல்ரெடி அவங்களுக்கான நெகட்டிவ் கர்மா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் உங்கள் கண்ணுக்கு அது தெரியல. இப்போ வெரி சூன் தெரிய வரும். இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும், எஸ் கர்மா இஸ் பிளேயிங் அ ரோல், ரைட். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அவங்க இன்னும் சஃபர் ஆகணும், இன்னும் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. மூவ் ஆன். See, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கட்டும், உங்களோட நாலேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு அது மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பண்ணுங்க. நீங்களே வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்க முடியும், ரைட்? ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்கள் வாய்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இப்போ. எந்த பிளேஸில் உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க, ரைட்? எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கணும். King of Wands. Ace of Pentacles. Yes. சரி, இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வந்து நீங்கள் உங்களுக்கான வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக ஒரு சில பீப்புள் வந்து உங்களை ரொம்ப ஒஸ்ட்டாக நடத்தியிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துருப்பீங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அளவச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் வந்து ஒரு பர்சனே இல்லைங்கிற மாதிரிலாம் கூட ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆல்வேஸ் நீங்கள் ஒரு வீக் பர்சன் அந்த மாதிரி வந்துட்டு தான் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து நீங்கள் வாய்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கான வேல்யூவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போது. பட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு குட் பர்சன், உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறையா இருக்கும். அப்போது இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் செகண்ட் சான்ஸ் கொடுத்தது என்னோட தப்பு, ஐ எம் நாட் கிவிங் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சான்ஸ் எல்லாம் இனிமேல் எந்த பர்சனுக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆக போகிறீங்க, ரைட்? யாருக்கு செகண்ட் சான்ஸ் நீங்கள் கொடுத்து வெயிட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனை உங்கள் லைஃப்ல இருந்து ஃபாரெவராக விலைக்கு வைக்கவும் சான்ஸ் இருக்கு. அந்த பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஓகே? அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுது. ஸோ உங்கள் ஃபியூச்சர் பிளானிங் செட் பண்ணக்கூடிய ஒரு டைம், ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யறது, ஃபியூச்சரில் என்ன செய்யறது, வாட்ஸ் நெக்ஸ்ட், அதை பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங் வந்து ப்ராப்பராக இல்லை, நெக்ஸ்ட் என்ன செய்யறது, அடுத்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ப்ராப்பர் பிளானிங் கூட இல்லை. ஸோ பிளானிங் பண்ணக்கூடிய ஒரு டைம். இட் இஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன். எஸ், சொன்னேன்ல, உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை மூவிங் ஆனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா எஸ் இந்த டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒரு நியூ பிகினிங், இது வந்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு கார்டு தான். ஸோ உங்கள் லைஃப்கான ஒரு நியூ ஜேர்னி பிளான் பண்ணுங்க, செட் பண்ணுங்க, அண்ட் அதுக்கான ஸ்டெப்பு எடுங்க. எக்ஸ்பெக்ட் அ பவர்ஃபுல் சேஞ்ச். உங்களுக்கு 3 மெசேஜும் அதான் சொல்கிறாங்க, இதுலேயும் அதான் சொல்கிறாங்க. யூ காட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆல்சோ, விச் இஸ் அப்சல்யூட்லி நியூ பிகினிங் தான். ஸோ ஒரு பவர்ஃபுல் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஜஸ்டிஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போல்டாக எது செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.